ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமியில புதுசா போடப்பட்டுள்ள வேட்டையன் 2.0 டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்ஓக்கான டெஸ்ட் சீரிஸ் தான் இது. ஸோ இது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 15 மார்ச் 2025ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பில எஸ்ஐ அண்ட் எஸ்ஓ எக்ஸாம் எப்படி வருமோ அதே பேட்டர்ன்ல தான் நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் 80 மார்க்ஸ். அதே மாதிரி சைக்காலஜில தமிழ் 10 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் 10 கொஸ்டின்ஸ் அண்ட் 40 வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும். நம்ம ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுமே டாபிக் பேஸ்ட் இல்லாம சப்ஜெக்ட் பேஸ்டா தான் இருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 6th to 8th எல்லா டாபிக்ஸும் முடிச்சுட்டே வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 8th முடிக்கும் போது ஓகே நம்ம 6th to 8th புக்ஸ் ஃபுல்லாவே ஓரளவுக்கு கிளாரிட்டியா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் போறப்போ இப்போ 6th நம்ம எல்லாமே கொலாபரேட் பண்ணி எல்லாமே ஹிஸ்டரி சயின்ஸ் எல்லாமே சேர்த்து படிக்கும் போது ஒரு மாதிரி கண்டினியூட்டிவே இருக்காது. ஸோ நம்ம அதனாலதான் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6th 7th 9th ஹிஸ்டரி. ஸோ அந்த ஹிஸ்டரினா அதை மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்குறப்போ அதுல இருக்கிற கண்டினியூட்டி நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்போ சிவிக்ஸ் அப்படின்னா 6th to 10th சிவிக்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த கண்டினியூட்டி நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. அதே மாதிரி சயின்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறப்ப இப்போ பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயும். ஸோ அது எல்லாமே நம்ம கண்டினியூட்டியா படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இப்போ இதுல 8th டெஸ்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 7th டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னாலே 8th டெஸ்ட்ல 6th to 8th ரிவிஷன் வரும். ஸோ அந்த 6th to 8th ரிவிஷன் அப்பயே நமக்கு வந்து இது வரைக்கும் ஓகே 6th to 8th சயின்ஸ் அண்ட் சோசியல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைக்காலஜி டாபிக்ஸ்ல நமக்கு டிஎன்எஸ்ஆர்பில இருந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட எல்லா டைப்ஸான ரீசனிங் அண்ட் மேக்ஸ் டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தாண்டி இருக்கிற மேக்ஸ் புக்ல இருக்கிற மேக்ஸ் டாபிக்ஸும் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸும் நம்ம இதுல கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெஸ்ட் ஷெட்யூலுக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 6th term 1 ஃபுல்லா ஜிஎஸ்க்கு 6th ஹிஸ்டரி 7th ஹிஸ்டரி அண்ட் 9th ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம், 6th இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் சில ரீசனிங் அண்ட் மேக்ஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6th term 2 ஃபுல்லா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் ஜிஎஸ்க்கு 6th to 10th சிவிக்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அண்ட் சைக்காலஜிக்கு 6th தமிழ் term 2வும் 6th இங்கிலீஷ் term 2வும் கொடுத்துருக்கோம். அண்ட் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸும் அதுல வந்துடும். நெக்ஸ்ட் டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 6th term 3 அண்ட் ஜிஎஸ்க்கு 6th to 10th எக்கானமி அண்ட் சைக்காலஜிக்கு 6th தமிழ் term 3, 6th இங்கிலீஷ் term 3 அண்ட் சில ரீசனிங் டாபிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டாபிக்ஸ். டெஸ்ட் நம்பர் 4 டெஸ்ட் நம்பர் 4க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி 7th term 1 ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ்க்கு 6th to 9th ஜியோகிராஃபி இருக்கும். 9th ஜியோகிராஃபில மட்டும் சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸோ இங்க சைக்காலஜிக்கு 7th தமிழ் term 1, 7th இங்கிலீஷ் term 1 அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 5 டெஸ்ட் நம்பர் 5ல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 7th term 2 ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அண்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ் 6th to 8th பிசிக்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அண்ட் சைக்காலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7th தமிழ் term 2, 7th இங்கிலீஷ் term 2 இதுல ரிவிஷன் 1 to 4 அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும். டெஸ்ட் நம்பர் 6க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி 7th term 3 ஜிஎஸ் டாபிக்ஸ் அதே மாதிரி 6th to 8th கெமிஸ்ட்ரி ஃபுல்லா வந்துடும். சைக்காலஜி டாபிக்ஸ் 7th தமிழ் term 3 அண்ட் 7th இங்கிலீஷ் term 3 வந்துடும். சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸும் வந்துடும். டெஸ்ட் நம்பர் 7க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி 8th 1 to 3 இயல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்க்கு 6th to 8th பயாலஜி ஃபுல்லா கொடுத்துருப்போம். சைக்காலஜிக்கு 8th தமிழ் 1 to 3 இயல்கள் அண்ட் 8th இங்கிலீஷ் 1 to 3 யூனிட்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் அதுல வந்துடும். இப்போ டெஸ்ட் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 8 4ல இருந்து 6 இயல்கள் வரைக்கும் இருக்கும். ஜிஎஸ்க்கு 6th to 8th ரிவிஷன் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா டெஸ்டோட ரிவிஷனும் தான் இது கவர் ஆயிடும். ஸோ சைக்காலஜி டாபிக் 8th தமிழ் 4 to 6 இயல்கள், 8th இங்கிலீஷ் 4 to 6 யூனிட்ஸ் அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக் கவர் ஆயிடும். டெஸ்ட் நம்பர் 9 இதுல
தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 8th 7 to 9 இயல்கள் வரைக்கும் படிக்கணும். அண்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ் 8th and 10th ஹிஸ்டரி, அதுல 8th ஃபுல்லாவும் 10thல சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8th தமிழ்ல 7 to 9 இயல்கள் அண்ட் 8th இங்கிலீஷ்ல 7 to 9 யூனிட்ஸ் படிச்சுக்கணும். அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ். டெஸ்ட் நம்பர் 10. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி 6th to 8th ஃபுல் ரிவிஷன் வந்துடும். இதுல ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 10th ஜியோகிரபி ஃபுல்லா இதுல நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். சைக்காலஜி 6th to 8th தமிழ் அதே ரிவிஷன் தான். 6th to 8th இங்கிலீஷ் அண்ட் ரிவிஷன் 6th to 9th இந்த மேத்ஸ் டாபிக்ஸ் பார்த்துக்கணும். அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் இதுல இன்க்ளூட் ஆயிரும். டெஸ்ட் நம்பர் 11. இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 9th 1 to 3 இயல்கள் கவர் ஆயிடும். ஜிஎஸ்ல 9th and 10th பிசிக்ஸ் ஃபுல்லாவும் அண்ட் சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9th தமிழ் 1 to 3 இயல்கள், 9th இங்கிலீஷ் 1 to 3 யூனிட்ஸ் அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ். டெஸ்ட் நம்பர் 12. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 9th புக்ல 4th to 6 இயல்கள், ஜிஎஸ்ல 9th கெமிஸ்ட்ரி அண்ட் 10th கெமிஸ்ட்ரி ஃபுல்லா. சைக்காலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9th தமிழ் 4 to 6 இயல்கள் அண்ட் 9th இங்கிலீஷ் 4 to 6 யூனிட்ஸ் ஃபுல்லா அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ். டெஸ்ட் நம்பர் 13. இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 9th புக்ல 7 to 9 இயல்கள் அண்ட் ஜிஎஸ்ல 9th and 10th பயாலஜி ஃபுல்லா வந்துடும். சைக்காலஜிக்கு 9th தமிழ் 7 to 9 இயல்கள், 9th இங்கிலீஷ் 7 to 9 யூனிட்ஸ் வந்துடும் அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸும். டெஸ்ட் நம்பர் 14. இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 10th புக்ல 1 to 3 இயல்கள், ஜிஎஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9th to 10th ஃபுல் ரிவிஷன் வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி 6th to 8th ரிவிஷன் வந்திருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டெஸ்டோட கம்பினேஷன் ரிவிஷன் தான் இது. ஸோ சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா 10th தமிழ் 1 to 3 இயல்கள் அண்ட் 10th இங்கிலீஷ் 1 to 3 யூனிட்ஸ், சில சைக்காலஜி டாபிக்ஸ். டெஸ்ட் நம்பர் 15. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 10th புக்ல 4 to 6 இயல்கள் அண்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம 10th வரைக்கும் ஓரளவுக்கு ஃபுல்லாவே முடிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து 11th 12thல பாக்ஸ் அண்ட் புக் பேக் மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க போறோம். ஸோ 11th and 12th ஹிஸ்டரியோட பாக்ஸ் அண்ட் புக் பேக் தான் இந்த டெஸ்ட்ல கவர் ஆகும். சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10th தமிழ் 4 to 6 இயல்கள், 10th இங்கிலீஷ் 4 to 6 யூனிட்ஸ் அண்ட் ரிவிஷன் 11 to 14 டெஸ்ட்ல இருக்கிற ரிவிஷனும் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் இதுல இன்க்ளூட் ஆயிரும். டெஸ்ட் நம்பர் 16. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 10th புக்ல 7 to 9 இயல்கள், ஜிஎஸ்க்கு 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸோட பாக்ஸ் அண்ட் புக் பேக் இதுல கவர் ஆயிடும். சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10th தமிழ் 7 to 9 இயல்கள், 10th இங்கிலீஷ் 7 to 9 யூனிட்ஸ், சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ். டெஸ்ட் நம்பர் 17. இதுல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 9th and 10th ரிவிஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல லைனா 6th to 8th ரிவிஷன் பண்ணிருப்போம். ஸோ இப்போ 9th and 10th ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ இதோட வந்து இந்த தமிழ் டாபிக்கே நமக்கு வந்து முடிஞ்சிரும். ஓரளவுக்கு கிளியர் கட்டா நம்ம வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸ்ல 11th to 12th எக்கானமி பாக்ஸ் அண்ட் புக் பேக் வந்து இதுல கவர் ஆயிடும். சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா 9th and 10th தமிழ் ஃபுல்லாவும் 9th and 10th இங்கிலீஷ் ஃபுல்லாவும் இதுல கவர் ஆயிடும் அண்ட் சில ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸும். டெஸ்ட் நம்பர் 18. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் 6th to 10th தமிழ் புக் ஃபுல்லா படிச்சுக்கணும். அண்ட் இப்போ ஜிஎஸ்க்கு 11th and 12th ஜியோகிரபி பாக்ஸ் அண்ட் புக் பேக் இதுல கவர் ஆயிடும். சைக்காலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th to 10th ஃபுல்லாவும் 6th to 10th ஃபுல்லாவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கவர் ஆயிடும். ஸோ இதுல மேத்ஸ் டாபிக்ஸ் வந்து 6th to 10th ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற மேத்ஸ் டாபிக்ஸோட கொஸ்டின்ஸ் நமக்கு இதுல வந்துடும். ஸோ டெஸ்ட் நம்பர் 19. ஸோ டெஸ்ட் நம்பர் 19லயே நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல் சிலபஸ் ஆகும், ஜிஎஸ்க்கும் ஃபுல் சிலபஸ் இது வரைக்கும் படிச்ச எல்லாமே வந்து ரிவிஷனா வரும். அண்ட் சைக்காலஜி டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6th to 10th தமிழ் ஃபுல்லாவும் 6th to 10th இங்கிலீஷ் ஃபுல்லாவும் வரும். ஸோ மேத்ஸ் டாபிக்ஸ் மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் 16ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற மொத்தமும் ரிவிஷனா நமக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாவே வந்து மார்க் டெஸ்டா தான் இருக்கும், ஃபுல் ரிவிஷன் டெஸ்டா மட்டும் தான் இருக்கும்.